Hi friends and families, welcome to my channel Pregnancy Palette. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள். எப்படி ஈஸியாக வந்து நார்மலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம், ஃபர்டிலிட்டிக்கு எதெல்லாம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், எதெல்லாம் வந்து ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், எதெல்லாம் இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், இது ரிலேட்டடாக ஃபுல் வீடியோஸ் எல்லாமே எஃபெக்டிவான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலை போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் காமனாக இல்லாத இந்த ப்ராப்ளம் இல்லாத விமனே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாத்துக்கும் கம்பல்சரி எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் டே பை டே. ஸோ இது வந்து எது நார்மல் எது அப்நார்மல், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால ஏன் நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது, அந்த கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், எந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டால் நம்ம வந்து அதை வந்து ஒரு விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து இது ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது எந்தெந்த டைமில் ஓவலேஷன், எந்தெந்த டைமில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும்னா ஓவலேஷன் டைமில் ஆகும், அப்புறம் இம்ப்ளான்டேஷன் டைமில் ஆகும், அப்புறம் வந்து பேபி க்ரோவாக ப்ரெக்னன்சி டைமில் ஆகும். ஓகே, ஆனால் மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எல்லாத்துக்குமே சில டைம் ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டுகிட்டே இருக்கும் சில பேத்துக்கு. அது எதனால் படுது, எந்த கலரில் இருந்தால் நார்மல், அந்த மாதிரி எது நார்மல் எது அப்நார்மல் அப்படின்றத நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓவலேஷன் டைமில் நடக்கிறது ரொம்ப நார்மல். அதில் வந்து எந்த ஆர்டர், அதாவது எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இச்சிங் இருக்காது, பெயின் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த ஓவலேஷன் ஆகிற ஒரு சின்ன பெயின் இருக்கும், ஸ்டமக் பெயின் இருக்குமே தவிர அது ஓவலேஷன் சிம்டம்ஸ். அதர் தென் தட் மற்ற எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். எக் ஒயிட் மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை முட்டையை உடச்சி ஊற்றினா அந்த வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, ஸ்டிக்கு மாதிரி, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு மாவு மாதிரியோ தயிர் மாதிரியோ இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் ஓவலேஷன் டைமில் படுறது. அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளான்டேஷன் டைமில் வந்து படும். இம்ப்ளான்டேஷன் டைமில் வந்து படுறதும் கூட ரொம்ப அப்படி ஒரு மாதிரி திக் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ஒரு 1 or 2 days இருக்கும், சரியாக போயிடும். பீரியட்ஸ் டைமுக்கு 2 daysக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு PMS, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது இது கொஞ்சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் படும். ஓகே, நமக்கு பீரியட்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சைன். ஓகே, இதெல்லாம் வந்து நார்மல். இப்படி பட்டுச்சுன்னா, இந்த டைமில் பட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப நார்மல். பட் மந்த்லி ஃபுல்லாக பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லோ கலரில் இருக்கா, டார்க் க்ரீன் கலரில் இருக்கா, இல்லை ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து கலர் வந்து ஒயிட் கலரில் இருந்தால் நார்மல். இதுவே எல்லோ கலர் டார்க் கலரில் இருக்குன்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நமக்கு ப்ரைவேட் ஏரியாவில் சம்திங் இன்ஃபெக்ஷன் ஏதோ க்ரோவ் இருக்குது, நம்ம போய் அதை செக் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கேர்டு மாதிரி தயிர் மாதிரி திரிஞ்சு வித் இச்சிங்கோடு இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன், கம்பல்சரி இன்ஃபெக்ஷன் அர்த்தம். ஸோ நம்ம வந்து கம்பல்சரி போய் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி பார்க்கணும், அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்டமக் பெயின் இருக்கும், ஸ்டமக் பெயின் வித் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவுமே வந்து அப்நார்மல் தான், அந்த மாதிரி படாது. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, ஆனால் நார்மலாக ஒயிட்டாக பட்டுட்டுருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஹீட்டாக இருக்க உடம்பு, பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் படும். அதர் தென் தட் எனக்கு வந்து ஹீட் பாடியெலாம் கிடையாது, ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, இல்லை வித் பெயினோடு இருக்குது அப்படின்னா, இச்சிங்கும் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதை வந்து கவனிக்கணும். அதே மாதிரி இது எதனாலலாம் வந்து லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை ஃபெலோபியன் டியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, டேமேஜ் இருந்தாலோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு பட்டுட்டு இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து டேஞ்சரான விஷயம். அதை போய் நம்ம ஃபஸ்ட்டு அது நார்மலாக அப்நார்மலான்னு போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் வந்து இன்ஃபர்டிலிட்டியை வந்து காஸ் பண்ணுது. அதே சேம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த ப்ரைவேட் ஏரியாவில் வந்து அசிடிக் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காண்டாக்டில் இருக்கும்போது உள்ளே போகிற ஸ்பெர்மை வந்து போகிற வழியிலேயே கொண்டுடுது. ஸோ உள்ளே வந்து அது போகவே இல்லை. ஸோ போக விடவே விடாது. அந்த நம்ம வெஜைனாவில் இருக்கிற அந்த ஆசிட் வந்து அதை கொண்டுறதுனால அதால் நீந்தி உள்ளே போக முடியாது. ஸோ இங்கேஸ் இறந்துருச்சு அப்படின்னா அங்கே போய் நமக்கு ஓவலேஷன் நடந்து இம்ப்ளான்டேஷன் ஆகாது. ஸோ இது இன்ஃபர்டிலிட்டியை வந்து காஸ் பண்ணுது. அதை வந்து ஈஸியாக வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது
ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வந்து எனக்கு பாடி ஹீட்டு எனக்கு கம்பல்சரி எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை நம்ம வந்து கவனித்து எதனால அப்படிங்கிறத ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன பண்ணுனா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலரில் இருந்தால் ஓகே. ஆனால் திரிஞ்சு பால் கலரில் இல்லை ரொம்ப மாவு மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா கம்பல்சரி விசிட் பண்ணி பார்க்கணும். அது ப்ராப்ளம் தான். ஸோ ஒயிட்டாக இருக்கிறத தவிர கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு, க்ரீன் ஆர் டார்க், இல்லைனா கேர்டு மாதிரி திரிஞ்சு இல்லை மாவு மாதிரி இருக்குன்னா இது எல்லாமே வந்து ப்ராப்ளம் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வித் பெயின் இருக்கா, இச்சிங் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இயற்கையாக நம்ம வந்து எப்படி வீட்டில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உடம்பு வந்து கூல் பண்ணணும். அதுக்கு வந்து லெமன் ஜூஸில் பனக்கற்கண்டு போட்டு குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்பு கூலிங் ஆக்கி கொடுக்கும். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா ஆயில் பாத் எடுக்கலாம். ஆயில் பாத் வந்து உடம்பை நல்லாவே குறைச்சி கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கலாம். பிஃபோர் ஓவுலேஷன், ஆஃப்டர் ஓவுலேஷன் ஆயில் பாத் எடுக்கக்கூடாது. அது வந்து அதாவது இம்ப்ளான்டேஷன் அஃபெக்ட் பண்ணும், பேபி நிற்காது. ஸோ பிஃபோர் ஓவுலேஷன் ஆயில் பாத் எடுக்கலாம், ஆஃப்டர் ஓவுலேஷன் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜூஸ் வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் மில்க்கு மோரில் வந்து அந்த இதெல்லாம் மட்டும் எடுத்து நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து அப்படியும் சாப்பிட்லாம். மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி ஆக்கி நம்ம குடிக்கலாம். அது உடம்பு ரொம்ப ரொம்ப கூலிங் ஆக்கும். சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும். நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன், அப்படியே வந்து பாடி ஹீட்டையும் குறைக்கலன்னா அது அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பு வந்து உடம்பு வந்து சூடு இல்லாமல் ஹீட் பாடி இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு 2 or 3 மந்த் பிஃபோரே வந்து நம்ம உடம்பு வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஹீட் உடம்பு வந்து குறைச்சிட்டே வரணும். எதெல்லாம் உடம்புக்கு டெய்லியும் ஒரு இளநீ குடிக்கலாம், கற்றாழை குடிக்கலாம். எப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்களோ ஒன்ஸ், அப்போ வந்து நீங்கள் பிஃபோர் ஓவுலேஷன் வரைக்கும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஓவுலேஷன் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் எல்லாமே கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் மஸ்ட்டாக எடுத்துக்கணும், எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சீரகம், சின்ன வெங்காயம், பனக்கற்கண்டு இதை 3ஐயும் நல்லா இடித்து அந்த சாரோடு குடிக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியும் சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்பை கூலிங் ஆக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜை சுத்தமாக ப்ரிவெண்ட் பண்ணிடும். அது உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுத்து நார்மலாக வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். உங்கள் உடம்பை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ வந்து என் உடம்புல ரொம்ப பாடி எப்போ தொட்டாலும் வந்து ஜுரம் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நான்லாம் எப்படி 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஹீட் பாடி இருக்கிறவங்க நார்மலாகவே தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருக்கணும். இப்போ ஒர்க்கில் இருக்கேன், எந்த ரீசனும் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஹீட்டை மட்டும் குறைக்கிறது கிடையாது, டோட்டல் பாடியுமே வந்து ஃபுல் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும். பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்குது. தேவையில்லாத டாக்ஸின்ஸை வந்து வெளியில் ஏற்றுது. அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு வாட்டர் குடிக்கிறதுனால. ஸோ வாட்டர் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு, இது வந்து நான் உங்களுக்கு டேஞ்சராக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கலாம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைவேட் ஏரியாவை ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், நார்மலாக இருக்கிறவங்களா இருக்கட்டும். பேண்ட்டி இப்போ இன்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 3 or 4 மந்த் வந்து புதுசு யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்புறம் திரும்ப அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு புதுசு தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து இப்போ ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ப்ரெக்னென்சிக்கு கூட. இன்னொன்று பேண்டிஸ் எல்லாம் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் 3 or 4 மந்த் ஒன்ஸு.
அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ இது ரிலேட்டடாக என் சேனலில் வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெக்னன்சி எப்படி ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம், எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி நான் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆனேன், சாக்லேட் சிஸ்ட்லேருந்து 1 இயர்க்குள்ளே நான் போட்ட எஃபர்ட்டு, ஸோ அதுக்குரிய ரிசல்ட்டு, அது எல்லாமே தான் நான் போட்டிருக்கேன். என்னோடய ஓன் ஸ்டோரி கம்பல்சரி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவாக. ஸோ என் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து என் வீடியோஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ தான் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகவும் குழந்தை இல்லைனாலும் கம்பல்சரி என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குரிய கேள்வியை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.